ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேச்சுலர் கிச்சன். இப்போ நான் சில்லி சிக்கன் செய்கிறத பற்றி சொல்லித்தர போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பூண்டு, வெங்காயம், குடமிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். சிக்கனை பொரிச்சு வச்சுக்கணும். அது சிக்கனை முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், மைதா, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பிசைஞ்சு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சோயா சாஸ் கடையில் இருக்கும், அது ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அடுத்தது சில்லி சாஸ் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துங்க, ஆப்ஷனல் சைட். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறீங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பூண்டை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். பூண்டு இந்த கலர் வந்ததுக்கப்புறம் பொன்னிறமாக இந்த கலர் வந்ததுக்கப்புறம் ஆனியன் சேர்த்து வதக்கணுங்க. இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு ஆனியனாக வதக்கணும். சரி, வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ சோயா சாஸை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். நான் பார்த்தேன். இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். சோயா சாஸ் போட்டு நல்லா இந்த கலர் வந்ததுக்கப்புறம் சில்லி சாஸு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம். சில்லி சாஸ் கொஞ்சம் போட்டு இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கணும். டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். அப்படியா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். சேர்த்துட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கணும். சேர்த்து நல்லா கிரேவி மாதிரி வந்தோடனே சிக்கனை சேர்க்க வேண்டியதான். இப்போ கேசரி கலர் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். கலர் போட்டோம்னா கொஞ்சம் பார்க்க அட்ராக்ஷனாக இருக்கும் கலர். போட்டுட்டு இதுக்கப்புறம் சிக்கன் பொரிச்சு வச்சதை இது மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி பொரிச்சது. இதை அதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் போல் சேர்த்தா போதும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் திரும்பி இதில் பொடிப்பொடியாக நறுக்கின வெங்காயமும் குடமிளகாயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதுதான். வேணும்னா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி கார்னிஷ்காக சேர்த்துக்கலாம். சரிங்களா? போட்டிருந்தா லைக் பண்ணுங்க. இதை போட்டு கார்னிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இதை ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான். சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். சரி.